ஒரு அடிப்படை பிரச்சனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ன நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு உண்மையில் தெரியாது. அம்மா நான் கீழே சிந்திட்டேன். உதிரி பாகமும் செய்கூலியும் சேர்த்து 527 ஆகும். டேட்டு சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட் முடிக்கணும். நான் மருத்துவமனையிலேருந்து அழைக்கிறேன். அப்பா விபத்தில் சிக்கிவிட்டார். சகோதரி நான்சி சொல்கிறார்கள், உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் என்ன என்ற கேள்வி இன்று நீங்கள் எதற்கு எப்படி பதிலளிப்பீர்கள் என்பதை முடிவு செய்யும் ஒரு அடிப்படையான கேள்வியாக இருக்கிறது. உங்கள் குறிக்கோள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அன்பு செய்யப்பட வேண்டும் என்றால் அதை அடைய பல தடைகளை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் உங்கள் நோக்கம் தேவனுடைய மகிமைக்காக வாழ்வதே என்றால் உங்களுக்கு கிடைக்கும் எதையும் அவருடைய திட்டத்தின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளலாம். அது இயேசுவைப் போல நீங்கள் உருவாக்கப்படுவதற்காக தேவனால் வடிவமைக்கப்பட்டதென்று அறிந்து கடினமானவற்றையும் நீங்கள் தழுவிக்கொள்வீர்கள். நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை தீர்மானித்து விட்டீர்களா? நீங்கள் சொல்வீர்களா, கர்த்தாவே, இது என்னை பற்றியதல்ல, இது உம்மை பற்றியது, உமது மகிமை வெளிப்படுவதே எல்லாவற்றிலும் முக்கியம் என்று? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். எங்களின் எல்லா சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை உம்மை போல மாற்றும். உமது கரங்களில் எங்களை தருகிறோம். எங்கள் வாழ்க்கை உம்முடைய மகிமைக்காக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 11 ஏப்ரல் 2024 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.